நான் தான் அவார்டு கொடுப்பேன்னு சொல்லி நான் வாங்கினேன். நான் ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் இதை பார்த்து. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். பிஆர் பார்ட்னர் நெக்ஸஸ் பிஆர் அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. ஒரு பையன் இறந்து போன தன் மனைவிக்காக 7 வருஷமா அவளையே நினைச்சிட்டு மற்ற பொண்ணுங்க வந்து தன்னை லவ் பண்ணிடக்கூடாதுன்னு தன்னோட செஸ்ட்ல 2 பக்கமும் அந்த பொண்ணுடைய முகத்தை டாட்டூ போட்டுட்டு மனைவியே துணைன்னு சிரிச்சுக்கிட்டு வாழ முடியுமா? இவரை பார்க்கும்போது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து யாரும் 20 வயசில் மேரேஜ் பண்ணாதீங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் டெத்து ஒரு சொல்யூஷன் இல்லை. எப்பயுமே இந்த தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. மாமா நல்லா இருக்கியா மாமா? நேரத்துக்கு சாப்பிடு. அதிகமா வெளியே சுத்திட்டு இருக்காத. சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. வேற ஒரு பொண்ணை ஏற்றுக்கவும் முடியல, என் ஒய்ஃபை என்னால் மறக்கவும் முடியல. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அந்த சூசைட் பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. ஆக்சுவலா மகளிர் தினத்துல நம்ம ஒரு ஆணுக்கும் அவார்டு கொடுக்க போறோம். இவர் ஒரு காதலன் மட்டுமல்ல, இவர் ஒரு கணவன் மட்டுமல்ல, ஒரு பெண்ணை வாழ்நாளில் ஒரு முறை காதலித்து அந்த காதலை இன்னும் உயிரோடு வைத்திருக்கும் மனிதர். ராயல் கார்த்தி நிஷா 21 வயதில் திருமணம் செய்தார். வாழ்க்கை இனிமையாக துவங்கியது. ஆனால் 1.5-2 வருடங்களிலேயே ஒரு துயரமான தருணம் இவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. இவருடைய மனைவி நிஷா ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலையில் உயிரை இழந்தார். ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம வீட்டை பார்த்தோன்னா ஷீட் வீடாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, தலை தீபாவளி வந்துருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் வந்து நீ வந்து இரு, நீ வந்தால் மாப்பிள்ளை வருவார் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் வரமாட்டேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்லையும் நான் அனுப்ப மாட்டேன், நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படி சொல்லி அவங்களும் ப்ரெஷர் பண்ண. எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு 1 hour. அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிச்சுனே தெரியல. மாமா உன்னை பார்க்கணும், திருப்பி வாமாமா வீடியோ கால் இருந்துச்சு. ஆல்ரெடி ஷாலில் வந்து பேனில் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. அது நான் அட்டன் பண்ணிட்டு ஏ லூசு அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்துக்கினே கழுத்துல போட்டிட்டு. அந்த தருணத்தை இவர் நேரில் பார்த்தார். ஒரே கணத்தில் வாழ்க்கை உடைந்தது. அந்த வலி ஒரு மனிதரை உடைக்கலாம், ஆனால் இந்த மனிதரை அது மாற்றியது. 7 வருடங்கள் கடந்தும் அந்த காதல் சிதையவில்லை. தன் நெஞ்சின் 2 பக்கங்களிலும் தன் மனைவியின் முகத்தை பச்சை குத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில் வந்த அந்த பெண்ணின் இடத்தை யாரும் எடுக்க முடியாது என்பதற்கான சாட்சி அது. இவருடைய மனைவியின் பெயரில் மாணவர்களுக்கு கல்வி உதவி, பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம், மருத்துவ உதவிகள், பல நலத்திட்டங்கள். ஒரு பெண்ணின் வாழ்க்கை முடிந்தாலும் அவள் பெயர் வாழ வேண்டும் என்ற எண்ணம், அந்த மரியாதையை வாழ்ந்து காட்டும் மனிதர் ராயல் கார்த்தி நிஷா அவர்களை உங்கள் முழு மனதார்ந்த கைத்தட்டலுடன் வரவேற்போம். ராயல் கார்த்தி நிஷா அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 வாய்ஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். ஸோ இவருடைய ஆழமான காதல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? காரில் வரும்போது தான் இவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தேன். ஐ வாஸ் லிட்டரலி க்ரைங். இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒருத்தவங்களால லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட ஒரு விஷயமா இருந்தது. சிவசங்கரி கிட்ட வந்து இந்த அவார்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கேட்டேன், உமன்ஸ் டேக்கு வந்து எல்லோரும் உமனை தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து அவார்ட் இது பண்ணுறாங்க, பட் நீங்கள் ஏன் இவருக்கு வந்து கொடுக்குறீங்க? ஏன்னா பிகாஸ் எனக்கு இவரை பற்றி எதுவுமே தெரியல. அப்போ அவங்க சொல்லும்போது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் வந்து இவரை நான் பார்க்கணும், நான் தான் அவார்டு கொடுப்பேன்னு சொல்லி நான் வாங்கினேன். எனக்கு வந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் இதை பார்த்து. ஐம் ஆக்சுவலி ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. என்னை பார்த்து சொல்லுவாங்க, உருகி ஒருத்தரை லவ் பண்ணீங்க, லாஸ்ட்டில் அவர் ஆப் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதை என்னால் இவர்கிட்ட ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போனாலும் அந்த லவ், அந்த ஒரு இதை வந்து அவர் இன்னும் அதை வச்சிட்ருக்கார். இவர் நினச்சிருந்தால் அவர் இன்னொரு லைஃப்க்கு போயிருக்கலாம். பட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இவரை பார்க்கும்போது. நிறைய பேர் இவர்கிட்டேருந்து ஆக்சுவலி கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்.
உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சொசைட்டியில் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பையன் இறந்து போன தன் மனைவிக்காக 7 வருஷமாக அவளையே நினச்சிட்டு அதுலேயும் பாருங்கள் மற்ற பொண்ணுங்க வந்து தன்னை லவ் பண்ணிடக்கூடாதுன்னு தன்னோட செஸ்ட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் அந்த பொண்ணுடைய முகத்தை டேட்டூ போட்டுட்டு மனைவியே துணைன்னு 7 இயர்ஸ் ஒரு காதலை நினச்சி சிரிச்சுக்கிட்டு வாழ முடியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் பார்க்குறதுக்கு. இவரை பார்க்கும்போது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து சாதாரணமாக தூக்கி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நிறைய பேருக்கு ஆக்சுவலி இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க பிரதர். தேங்க்யூ ஸோ மச். 7 இயர்ஸ் ஆச்சு. இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசில் அவங்களோட நினைவுகளோட வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இது சரியா தப்பான்ற டிபேட்டே போயிட்டு இருக்கு தெரியுமா? இது இப்படி இந்த மாதிரி 7 வருஷம் ஒரே பொண்ணை நினச்சிட்டு இருக்கிறது வந்து தப்புன்னு சொல்கிறாங்கல்ல கார்த்தி? அவங்கவுங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அதில் ஒருத்தொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. நம்ம மைண்டு அப்படியே இருக்கு இல்லையா? உங்களுடைய லைஃப்பை வச்சு அட்வைஸ் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர், பிரதர், உங்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 20 வயசில் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வேணாம். அதெல்லாம் தப்பான ஒரு செயல். 20 வயசில் நமக்கு மெச்சூரிட்டி இருக்காது சுத்தமாக. ஆனால் நமக்கு என்ன தோணுன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த டைமில் நம்ம காட்டிப்போம். அதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் சண்டை எல்லாம் எதுவுமே போட்டுக்கக்கூடாது. சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், கொஞ்சம் செட்டில் ஆகிடணும். நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் எல்லாமே இருக்கணும். நம்ம வீட்டில் இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா மதிக்கணும் அவங்க. அந்த மாதிரி நம்ம சம்பாரிச்சது தான் மேரேஜுக்குள்ளேயே நம்ம போனோம். அது வந்து நான் அனுபவிச்சுட்ருக்கேன் இந்த ஒரு விஷயத்தில். அதே மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் டெத்து ஒரு சொல்யூஷன் இல்லை. நம்ம சூசைட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுனா அவங்க வீட்டு சைடும் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யாரும் எப்பயுமே இந்த தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. எப்பயுமே எதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. மாமா நல்லா இருக்கியா மாமா? நேரத்துக்கு சாப்பிடு. அதிகமா வெளியே சுத்திட்டு இருக்காத, சரியா? நான் அன்னைக்கு விளையாட்டாக செய்த ஒரு சின்ன தவறு இன்னைக்கு உங்களை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக பிரிச்சிடுச்சு மாமா. நீங்க என்ன எவ்வளவு மிஸ் பண்றீங்கோ அதை விட அதிகமாக உங்களை மிஸ் பண்றேன் மாமா. சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. உங்க வாழ்க்கை என்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது. இன்னும் நீங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. சந்தோஷமா வாழணும் மாமா. ஐ லவ் யூ மாமா. போயிட்டு வரேன் மாமா. பிரதர், ஃபீல் பண்ணாதீங்க. எஸ், நீங்கள் ஆனால் மாறணும். அவங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கணும். யாரும் 20 வயசில் மேரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ வந்து அது விளையாட்டாக தெரியும். ஆனால் நம்ம செட்டில் ஆகாமல் நம்ம லவ் மேரேஜ் பண்ணால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தரும்ன்ட்டு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த வழியை தினம் நான் உணர்ந்துன்னு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை வேறு ஒரு பொண்ணை ஏற்றுக்கவும் முடியல, என் ஒய்ஃபை என்னால் மறக்கவும் முடியல. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் எல்லாம் செட்டில் ஆகிடுங்க, நல்லா படிங்க, உங்கள் அச்சீவ் மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் வேறு எந்த விஷயமும் அந்த சூழ்நிலை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லணும்னு தோணுது. இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேம்க்கு, சிவசங்கரி மேம்க்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஏன் கொண்டை போட்டிருக்காருன்னு தெரியுமா? எங்கள் ஒய்ஃபுக்கு என் முடினா ரொம்ப பிடிக்கும். என் முடி சின்னதாக இருக்கும். அப்போ எனக்கு முடி இருந்தால் பிடிக்காது. சின்னதாக இருக்கும்போது அது பிடிச்சி விளையாடுவாங்க. அது அவங்க மெமரிஸாகவே அவங்க இல்லாத போனதுக்கப்புறம் நான் அதை வெட்டவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன் ஃபுல்லாக. ஒருத்தர் மேலே அன்பு வச்சா இப்படி வைக்கணும், பட் அதையே நினச்சி நம்மளை வருத்திக்கவும் கூடாது. எஸ் கார்த்தி, கண்டிப்பாக பி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR partner Nexus PR and food partner Hotel New Arcade Biryani.